மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கு. இந்த பதிவுல என்ன நம்ம சொல்ல போறோம்னா, நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பேர் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வராங்க. நம்ம கிளினிக்ல பல வருஷமாக 10 வருடங்களுக்கும் மேலாக சிறுநீரகத்துக்கு சிறப்பு சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்துல நம்ம கொடுத்து சிறுநீரக நோயை குணப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது வேற ஏதாவது ஒரு நோய்க்கான சிகிச்சைக்கு வரும்போது சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போதோ இல்ல நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போதோ இல்லைங்க சிறுநீரகத்துல பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆமா இப்படி எல்லாம் இருக்குமா, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெஸ்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஆமா இருக்கு, ஸ்டேஜ் 3ல இருக்கு, ஸோ கிட்னி சுருக்கம் இருக்குங்க, புரோட்டீன் யூரியா இருக்கு, புரோட்டீன் லீக் ஆயிட்டு இருக்கு, ஸோ ஐஜிஎன் நெஃப்ரோபதி கண்டிஷன்லாம் இருக்கு, இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லுவாங்க. ஸோ இது சிறுநீரகம் பாதிப்பு உள்ளாகி இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப சிறுநீரகம் பாதிப்பு உள்ளாகி இருக்குன்னா சில அறிகுறிகள் தெரியலாம். ஸோ இது எந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏற்படலாம். 3 வயது குழந்தை, 2 வயது குழந்தையிலிருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சிறுநீரக பிரச்சனைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிம்டம்ஸ் கொஞ்சம் நமக்கு மாறுபாடு தெரிஞ்சாலும் உடனடியாக அது அலட்சியம் செய்யாமல் நம்ம கவனமாக அதை கையாள்வது ரொம்ப நல்லது. உடனே நீங்க அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை பார்த்து இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், சித்தால என்னென்ன மருந்துகள் இருக்குன்னு பார்த்து அதை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளா இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். இப்போ யூரின் போகும்போது நுர வர மாதிரிதான் நிறைய பேர் சொல்றாங்க. சாதாரணமாக இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. காலையில எந்திரிச்சு யூரின் போன உடனே அந்த யூரின்ல நுர வருதா, உடனே பயந்து போய் போட்டோ எடுத்துலாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க. மேம் இந்த போட்டோ பாருங்களேன், காலையில எனக்கு இந்த இமேஜ் பாருங்க, நான் யூரின் போனேன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ 1 மந்த் மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பிக்சர் எடுத்து அனுப்புவாங்க. மேம் இப்போ நுரெல்லாம் இல்லை, நார்மலா இருக்கேன், நான் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதும் ப்ரோட்டீன் லீக்கேஜ் நில் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னா அதை குணப்படுத்திக்கலாம். ஸோ ஆல்பமின், புரோட்டீன் இது எல்லாமே யூரின்ல சிறுநீர்ல வெளியேறும் போது புரோட்டீன் யூரியா, ஆல்பமின் யூரியா, மைக்ரோ ஆல்பமின் யூரியா நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் டெஸ்ட் எடுங்க, 24 hours புரோட்டீன் டெஸ்ட் எடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய நபர்களுக்கு அந்த சிறுநீரக பிரச்சனையில இருந்தோ உடல்ல இருந்து புரதம் வெளியாவது இதையும் நம்ம தடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வரும். என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு டைஜஷன் ஆகல, அப்படியே ஆனாலும் உடல்ல அது சேர்ற மாதிரி தெரியல, உடல் எடை எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்ததாக ரொம்ப வருஷமாக எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, பிளட் சுகர் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். அப்பப்போ நம்ம வருடத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீரகம் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலயே பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் அப்படின்னு சொல்லுவோம். யூரின் வெளியில ஏறாம உள்ளேயே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், அதுவும் நைட்ல அதிகமா இருக்கும். இதுவுமே வயது வித்தியாசம் இல்லாமல் முக்கியமாக ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இது ஏற்படுது. எதனாலன்னு பார்த்தோம்னா அந்த யூரினரி ட்ராக்ட் இருக்கு இல்லையா, சிறுநீர் பாதையில அடைப்பு ஏதாவது இருந்தாலோ திடீர்னு நேரவா இருக்கும். ஸோ யூரின் போகக்கூடிய இடத்துல அந்த பேசேஜ்ல ஒரு சின்ன சுருக்கம் நேரோவிங் ஆயிருக்கும். இல்ல அப்படின்னா போஸ்டீரியர் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வரக்கூடிய யூரின் ட்ராக்கை அது கம்ப்ரஸ் பண்ணும்போது யூரின் ரிட்டென்ஷன் ஏற்படுது. இதுவுமே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயது வித்தியாசம் இல்லாம இருக்கு. இதற்கான சிகிச்சைகள் தொடர்ந்து எடுக்க எடுக்க நமக்கு அந்த பேசேஜ் கிளியர் ஆகுது. போஸ்டீரியர் கிளாண்ட் வீக்கம் இருந்தாலும் அது சரியாகுது. இதை தாண்டி பார்த்தோம்னா கிரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரகம் சுருங்கி இருக்கக்கூடிய தன்மையில இருந்தாலும் அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது நாளடைவில் சிறுநீரகங்கள் நல்ல நிலைமைக்கு வருதுன்னு சொல்லலாம். இதுல நம்ம அடுத்ததாக நம்ம பின்பற்றக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிறுநீரகம் செயலிழப்பு இருக்கு, இல்ல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சுருக்கம் ஏற்பட்டிருக்கு, அதிகமான பிளட் பிரஷர் இருக்கு, யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்கும்போது உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த உணவு முறையில் பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உப்பு இல்லாம சாப்பிடுங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியல, வாயிலே வைக்க முடியல, அந்த உணவு சாப்பிடணும்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், உப்பு இல்லாம நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு
40 ஒரு 50 நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணி மெடிசன் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கிரியேட்டின் லெவலோ யூரின் லெவலோ இது அப்படியே குறைய நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டயட்ல நாங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்டர்னலா செய்யக்கூடிய சில விஷயங்கள், இஞ்சி ஒத்தடம் கொடுக்கறது, பற்று போடுவது, பற்று மருந்துகளும் நம்ம தனியா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒட்டடம் செய்வதற்கு நம்ம இஞ்சி ஒட்டடம் நம்ம பயன்படுத்துறோம். இதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு அந்த செயலிழந்த சிறுநீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சமா நீங்க யூரின் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது மருந்து எடுக்கவோ அந்த டயட் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது யூரின் அவுட்புட் கொஞ்சம் அதிகமாகும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா அந்த ஸ்டேஜஸை பொறுத்து. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமானா அதற்கேற்ற சிகிச்சையை நம்ம கொடுக்கலாம். ஆர்கனோட ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய கிட்னி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கு, யூரியா கிரியேட்டின் எவ்வளவு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம ஆர்கன் ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதை பொறுத்து நமக்கு முன்னேற்றம் இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் ஸ்டேஜ் 5ல இருக்கு, இப்போ யூரியா கிரியேட்டின் லெவல் 18 வரைக்கும், ஏன்னா பல வருஷமா இது இருக்கும். 5 வருடங்களுக்கு மேலாகவே சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க உடனே சித்தா மருந்து எடுத்து இது கியூர் ஆகணும் அப்படின்னு 10 நாள் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்னா நம்ம ஆர்கன் ரெஸ்பான்ஸ் பண்றதை பொறுத்துதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பட் இதுவே நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க மெடிசன் எடுக்கிறீங்க, இல்ல 1 வருடத்திற்குள்ளாகவே 2 வருடத்திற்குள்ளாகவே நீங்க மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியா டிஃபரன்ஸ் தெரியும். அதுல இருந்து நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். இதற்கு பொதுவாக பார்த்தோம்னா நீர்பேதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுக்குறோம். இந்த நீர்பேதி சூரணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, யூரின் போகாதவங்களுக்கு நீர்க்கட்டு இருக்கு இல்லைங்களா, யூரின் அவுட்புட்டே இல்லைன்னா அதை வெளியேற்றும், நீரை வெளியேற்றும். இந்த சிறுநீரகம் பாதிப்பினால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்கள்ல வீக்கம் இருக்கும், தொடை வரைக்கும் அந்த வீக்கம் இருக்கும், வயிற்றுல தண்ணி சேர்ந்திருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா நீர் வெளியேறாமல் இருக்கும்போது நீர்பேதி சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸலண்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இது வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ குடிக்கும்பொழுது என்ன ஆகும்னா உடல்ல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இதனோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அருகம்புல், வல்லாரை இதோட சாறு எடுத்து அப்பப்போ நம்ம குடிக்கணும். டெய்லி 1 வேளை குடிச்சா கூட போதும். ஸோ இந்த சாறு, இந்த நீர்பேதி சூர்ணமும் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும். இதனோட சிலாசித்து பருப்பமும் பயன்படுத்துறோம். சிலாசித்து பருப்பம் அப்படின்னு சொல்லும் போது சிறுநீரகங்கள் அதிகமான கொதிப்பு அடைந்து இருக்கும் இல்லையா, பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா இந்த சிறுநீரகங்கள் ரொம்ப ஹீட்னால சுருங்கி போயிருக்கும். அதை சரி செய்வதற்கு பல மூலிகைகள் துணையோடு நம்ம செய்யக்கூடிய இந்த சிலாசித்து பருப்பம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதனோடு சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். உணவு முறையோடு இந்த மருத்துவ முறைகளும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்ப சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல பிளட் பிரஷர்னால பாதிக்கப்பட்டு சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி மருந்துகள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.